வணக்கம். நேற்றைய தினம் SRM பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பேச்சு போட்டி விழால திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருவரும் மேடையை பகிர்ந்துட்டாங்க. அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் பேசுறப்ப சொல்றாரு, எனக்கும் என்னுடைய அண்ணன் சீமானுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது நான் இந்திய தேசியத்திலிருந்து தமிழகத்தை பார்க்குறேன், அதாவது தமிழை பார்க்குறேன். ஆனால் அவரு தமிழுக்குள்ள தேசியத்தை பார்க்கிறாரு, அவ்வளவுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவும் ஒரு பெரிய குழப்பமாகவும் அந்த வீடியோவை பார்க்குறப்போ இருந்துச்சு. இதில் அவர் SRM பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் வேற மேலே உட்காந்துருந்தாரு. இப்போ நான் கேட்கறது என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய கருத்துல பெரிய குழப்பம் இருக்கு. அதாவது நாம் தமிழர் சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் தேசியம் அப்படின்றது தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. இதை அண்ணாமலை அவர்கள் ஏத்துக்கிறாரா அப்படின்றது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கூட ஒண்ணுமில்ல, இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுவாங்க தமிழ் நேஷனலிஸ்ட் அப்படின்னு போடுவாங்க. அதாவது தமிழ்நாடு அப்படின்றது ஒரு தனி நாடா அடைவதே எங்களுடைய இலக்கு அப்படின்னு போராடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த கட்சியை நீங்கள் நானும் நீயும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்கு. நேற்றைய தினம் கூட அவர் பேசுறாரு, இந்த பாஜகவுக்கு இந்த பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் சைனாவையும் நம்ம எதிரி நாடா வச்சுக்கிட்டே இருந்தாதான் அரசியல்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, இந்த பாஜக இன்னும் மதத்தை விட்டே வெளியே வரல, இனி எப்படி மானுடத்துக்கான அரசியலை பத்தி அவங்க பேச முடியும்? இவ்வளவு காலமா அந்த மதம்ன்ற அடையாளத்தை விட்டு வெளியே வராம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பாஜக கட்சி மானுடத்துக்கே எதிரான கட்சின்னு சொல்றாரு. இப்ப இவ்வளவும் மேடைகள் தோறும் பேசி வர சீமானுக்கு நீங்க எப்படி அண்ணே 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 அப்படின்னு இணக்கமா எந்த ஒரு கோட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிக்கலாம் நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு புரியல. அவரு 60 வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டதாகவும் சொல்றாரு. ஒன்றும் இல்லைங்க, ராஜீவ் காந்தியை கொண்டது நாங்க தான், இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு பேசுற கருத்தை ஏத்துக்கிறீங்களா? இல்ல இந்தியா எங்கள் அண்டை நாடு, இந்தியா எங்கள் அண்டை நாடுன்னு நாம் தமிழர் மேடைகள்ல பேசிட்டு இருக்காங்க, அதை ஏத்துக்கிறீங்களா? இல்ல இப்ப விஜயலட்சுமி அவர்கள் விஷயம் வரைக்கும் நான் என்ன கதற போய் ரேப்பா பண்ணேன், நேத்து வயசுக்கு வந்த பொண்ண அப்படின்னு பேசினதா இருக்கட்டும், ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையும் அசிங்கப்படுத்தின சீமானுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம்? எதுக்கு அவரை பாராட்டி பேசி உங்களுக்கு என்ன ஆக போகுது? அவர் எந்த விஷயத்துல அவர் ஒழுக்கமா இருந்திருக்கிறாரு? சென்னையில நடந்த ஏர் ஷோல பேசுறாரு, இந்த ரஃபேல் விமானங்கள் எல்லாம் நம்மளோடதா, இதெல்லாம் கடை வாங்கி பிச்சை எடுத்து ஷோ நடத்துறீங்க, உங்ககிட்ட இருக்க விமானத்தை வச்சு ஷோ நடத்துங்கன்னு சொல்றாரு. இவரை நீங்க தலையில தூக்கி வச்சு ஆடி என்ன செய்ய போறீங்க? அதுதான் எனக்கு கம்ப்ளீட்டா புரியவே இல்லை. அவர் எந்த இடத்துலையுமே அவர் பார்க்கிற பார்வையிலையும் தமிழ் தேசியம் அது அவ்வளோ எளிமையா சொல்றீங்க. தமிழகத்துக்குள்ள அவர் தேசியத்தை பார்க்கிறாரு, தமிழுக்குள்ள தேசியத்தை, அதுக்கு என்ன அர்த்தம்? அதை அங்கீகரிக்கிறீங்களா? இந்தியா துண்டு துண்டா போகணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க கருத்தை அங்கீகரிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆக ஒன்றும் இல்லை, இப்போ இங்க 1 கோடிக்கும் மேல, அதாவது இந்த நாயக்கர்கள், ரெட்டியார்கள், இல்ல தெலுங்கர்கள்னு வச்சுக்கோங்க, இல்ல மொழி சிறுபான்மையினர்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாத்துக்கும் மாபெரும் அச்சுறுத்தலாகவும் நீங்க பாருங்க, நாம் தமிழர் மேடைகள்லயும் இங்க இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயும் என்ன போடுறாங்கன்னு பாருங்க. நீ ஆந்திரா போ, நீ தெலுங்கானா போ, நீ கேரளா போ அப்படின்னு இவங்களா ஒரு சட்டம் இயற்றின மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அந்த ஒரு விஷயம்
விஷயத்தையே அவங்க புரிஞ்சுக்காம ஏதோ தனி உலகத்துல வாழ்ற மாதிரி அவங்க கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க அங்கீகரிக்கிறீங்களா? மாபெரும் எதிர்ப்பு. நீங்க அவங்க கூட சேர்ந்து இல்ல அவங்களை அங்கீகரிச்சு பேசி பயணம் பண்ணா உங்களை அறியாமலே ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களுடைய மாபெரும், குறிப்பா மொழி சிறுபான்மையினருடைய மாபெரும் எதிர்ப்பை நீங்க மறைமுகமா சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். எதுக்கு அவருக்கு அந்த அங்கீகாரம்? அவர் எந்த விஷயத்தை அவர் பாராட்டி பேசியிருக்காரு? எதுவுமே கிடையாது. அவருடைய ஒட்டுமொத்த வேலையிலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை முருகன் வேலை தூக்கி இவர் தான் என்னுடைய முப்பாட்டன்னு சொல்றனால ஒருவேளை வேற ஏதாவது இந்துத்துவ கொள்கையில நமக்கு ஒரே கோட்டின் கீழ் வஞ்சிருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வரவே மாட்டார். அவர் யாரு சொல்லி தனியா நிற்கிறாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அவர் ஏன் தனியா நிற்கிறாருன்னு பாருங்க. அவரை இப்போ ஒரு ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பிசிடி எல்லாருமே இந்த ஏ எதிர்க்கிறாங்க. இந்த பிசிடி எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஏக்கு வீக் ஆயிரும். அப்ப இந்த ஏ இந்த பிசிடிய ஒன்னா சேரா விடாம வச்சுக்கிறதுல இவருக்கு ஒரு பங்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவர் தனியா நிக்கிறதுக்கு மாபெரும் அர்த்தம் இருக்கு. அவர் வேணும்னே தான் நிக்கிறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப திரு அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல பேசுறதோ இல்ல போற இடங்கள் எல்லாம் சீமானை பாராட்டி பேசுவதிலோ எங்களுக்கு சுத்தடியா உடன்பாடு இல்லவே இல்லை. எங்களை போன்ற மொழி சிறுபான்மையினர் மிக பெரிய அளவுக்கு எங்களை அழிப்பதற்காக மட்டுமே கட்சியை துவங்கி, எப்படி உங்களை சொல்றாரு, மதத்தின் பெயரால் ஒரு எதிரியை பங்களாதேஷ் பாகிஸ்தான்லாம் எதிரியா வச்சுட்டாதான் உங்களுக்கு அரசியல்னு எப்படி பாஜகவை சொல்றாரு, அதே மாதிரி தான் இந்த நாயக்கர்களையும் இந்த தெலுங்கர்களையும் இந்த மொழி சிறுபான்மையையும் எதிரியா உருவாக்கி அரசியல் பண்ணிட்டு இருக்கவர் தான் சீமான். ஆகையினால இந்த விஷயத்தில் நிச்சயமாக நீங்க உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய அப்ரோச்சையும் உங்களுடைய கொள்கைகளையும் அவங்களுக்கு பயணிக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய எண்ணத்தையும் நிச்சயமாக மாற்றிக்கணும் அப்படின்னு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனல்ல தொடர்ச்சியா சமரசம் இல்லாம துளியும் அச்சம் இல்லாம நம் சமுதாயம் மற்றும் நம்மளுடைய இந்த மொழி சிறுபான்மையினருடைய நலனுக்காக தொடர்ச்சியா வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவுக்கு ஆதரவு தரணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்த இது போன்ற காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது PM பாரத். நன்றி.